Good morning, students. Today we are going to learn about chapter 13, collaboration on database. Exploring web-based database. Wheel is a relatively easy to use database designed for non-technical business people. The default B-list interface uses a spreadsheet metaphor with rows, column forms based interface entering raw data one record at a time. B-list provides some robust database management and reporting capabilities. Database can be read-only or user can have an option of adding new records or deleting old one. Cbase. Cbase lets you create new database application with a few clicks of your mouse. You have to do is fill in a new form and then you choice from some pull list இந்த வெப்சைட்டில் டேட்டாபேஸ் வந்து அந்த நான் டெக்னிக்கல் பீப்புளும் யார் வேணாலும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் இந்த பி லிஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பி லிஸ்ட்டில் உள்ள டேட்டாபேஸை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸல் ஷீட் மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஜஸ்ட் டேட்டாஸை என்டர் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது டேபிளாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு ரெக்ஸ் என்டர் பண்ணி முடித்த பிறகு தான் அடுத்த பர்சனுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண முடியும். இந்த பி லிஸ்ட் வெப்சைட்டில் வந்து டேட்டா நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டேட்டாபேஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்மிஷன்ஸ் செட் பண்ணிக்கலாம். ரீட் ஒன்லின்னு இனி கொடுக்கும்போது நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை பார்க்க மட்டும்தான் முடியும். யூஸருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டாபேஸுக்குள்ளே ரெக்கார்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பழைய டேட்டாபேஸை டெலீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சிபேஸ் இந்த வெப்சைட்டில் போகும்போது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் மவுஸ் பட்டனை வச்சு கிளிக் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் தேவையான டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் வந்து இதில் க்ரியேட் ஆகிடும். டேட்டாபேஸில் வந்த ஃபார்மும் நம்ம ஃபில் பண்ணும்போது அதில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ஸ்லேயே ஏற்கனவே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். Cbase, you can then sort, filter and group you invite users to share your data via email and then adjust their permission after they have accept your invitation. DabbleDB make it easy to create new database and add new records. You can then sort, group and filter data, create various types of reports and use your data to generate graph, calendars and map. DabbleDB offers 3 ways of sharing. Page option enables you to collect data from other users without granting access. The user option lets other users access the raw data in the database. சிபேஸில் டேட்டாபேஸ் ஃபஸ்ட்டே பார்த்தோம். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் அந்த ஃபார்ம் வரும், அதை ஃபில் பண்ணி அதில் ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும். அந்த ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். அந்த டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் அல்லது டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுறது, டேட்டாவை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி குரூப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி சிபேஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த டேட்டாவை
யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட மெயிலுக்கு அதை அனுப்பிவிட்டு அவங்க அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். டேபிள்டு டிபிலையும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் ரெக்கார்ட்ஸ் என்டர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் இந்த சார்ட் பண்ணுறது, குரூப் பண்ணுறது, டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறது, நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி கிராஃப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், கேலண்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாஸை மேப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் டேபிள்டு டிபியில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த டேபிள்டு டிபியில் 3 வகையான 3 டைப்ஸ் ஆஃப் ஷேரிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பேஜ் ஆப்ஷன் என்ன கொடுத்தேன்னா, இந்த யூசர்ஸ்கிட்டேருந்து உனக்கு தேவையான டேட்டாஸை நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்த பர்மிஷனும் நீ செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே நீ யூசர்ன்ற அந்த ஆப்ஷனை நீ செலக்ட் பண்ணனா உன்னுடைய ஒரிஜினல் டேட்டாபேஸே வேறு எந்த யூசர்ஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். And the schema options uses interactions with your data on other websites. LazyBase is a simple online database. Creating a new database is as easy as filling a new form. LazyBase offers simple data entry and display, easy enough for most home users to group. Simple database you create can be shared with anyone you like. டேபிள்டு டிபியில் லாஸ்ட் அந்த ஷேரிங் ஆப்ஷன் என்னென்னா ஸ்கீமா ஆப்ஷன். இந்த ஸ்கீமா ஆப்ஷனில் என்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னா, வெப்சைட் கனெக்ட் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இன்ஃபர்மேஷனை டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ஸ்கீமா ஆப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதுக்கு ஏற்ற மாதிரி யூசர்ஸ்க்கு என்ன பர்மிஷன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அடுத்து லேசிபேஸ் இந்த வெப்சைட்லேயும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுலேயும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும். இதில் வந்து சிம்பிளான டேட்டாபேஸஸ் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். காம்ப்ளிகேட்டட் டேட்டாபேஸஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. இந்த க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள் டேட்டா பேஸ் வந்து ஹோம் யூசர்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி க்ரியேட் பண்ண இந்த டேட்டா பேஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். Cubase, you can get MyWebDB lets you create powerful application by using its builder wizards to fill a new form. No coding necessary. The application generated by MyWebDB features good-looking interface completed with navigation menus, editable data grid, intuitive data entry screen. QuickBase is a website that lets you quickly and easily select, customize, and share online workgroup application. Online workgroup application is a web-based solution that helps a team organize, track, and share information, which will in turn improve team productivity. MyWebDBலையும் இங்கே டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே மற்ற அப்ளிகேஷனில் ஃபார்ம்ஸாக வந்தது, இங்கே விண்டோஸாக வரும். அதில் கேட்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு இனி போயிட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிடலாம். இதில் எந்த கோடிங்கும் நம்ம வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த MyWebDBயில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, இந்த MyWebDBயில் உள்ள க்ரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதில் நேவிகேஷன் மெனூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டாவை தேவைக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறதுக்கான எடிட்டபிள் டேட்டா கிரிட் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டா
ஈஸியாக என்டர் பண்ணுறதுக்கான டேட்டா என்ட்ரி ஸ்க்ரீனும் இந்த MyWebDBயில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. குவிக் பேஸ் இந்த வெப்சைட்டில் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸை செலக்ட் பண்ணவும் முடியும், அரேஞ்ச் பண்ண முடியும், அந்த ஆன்லைன் ஒர்க் அப்ளிகேஷன்ஸை ஷேர் பண்ணவும் முடியும். ஆன்லைன் ஒர்க் குரூப் அப்ளிகேஷன்னா இது ஒரு வெப் பேஸ்டு சொல்யூஷன். வெப்சைட் மூலமாக அந்த பிஸ்னஸ் பர்சனுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் கொடுக்கோன்னா, டீம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இல்லாத டேட்டாபேஸ் டெவலப் பண்ணுறதுக்கான தேவையான டீமை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு டேட்டாபேஸில் என்னெல்லாம் டேட்டாஸ் என்டர் பண்ணியிருக்காங்கன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது மூலமாக நல்ல ஒரு எஃபெக்டிவான டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண முடியும். You can get start with QuickBase by using one of the applications ready-made application and then customize that application to suit your own specific need. Each application has its own form-based entry and table-based view. You can then generate the necessary report or share your data with other users. QuickBase is not free. Price is on a per user basis, starting from $249 per month for 10 users. குவிக்பேஸில் அது போக என்னெல்லாம் பண்ணிக்கலான்னா, இங்கே நீ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரெடிமேடாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் எதை வேணுமோ அதை நீ என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி உனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நீ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போது அதை இன்ஃபர்மேஷன்ஸை ஃபார்மில் ஃபில் பண்ணுவேன். டேட்டாஸ் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். நீ க்ரியேட் பண்ண டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டேட்டாஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. குவிக்பேஸ் வந்து ஃப்ரீ டேட்டாபேஸ் ஆக்சஸிங் சாஃப்ட்வேர் கிடையாது, வெப்சைட் கிடையாது. இதில் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம எவ்வளோ டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும். இதோட அமௌண்ட் வந்து $249 per month. ஒரு மாதத்துக்கு $249 பே பண்ணணும். 10 யூசர்ஸ் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு $249 அமௌண்ட் பே பண்ணணும். Team Desk is like QuickBase. You can work from predefined application for many business functions or create your own custom applications. The Team Desk application library include applications for project management, marketing, sales, custom report, human resources, billing and other business functions. TrackWire lets you create your database from dozens of sample applications or completely from scratch. To create a custom report, just select the column you want to include and how you want your result sorted. டீம் டெஸ்க்கும் குவிக் பேஸ்ட் மாதிரி தான். அது போக அடிஷ்னலாக இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்ட் அப்ளிகேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதையே நம்ம யூஸ் பண்ணி ஒரு டேட்டாபேஸஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். அல்லது சொந்தமாக நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி டீம் டெஸ்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டீம் டெஸ்கில் அப்ளிகேஷன் லைப்ரரி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அந்த அப்ளிகேஷன் லைப்ரரி யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம், சேல்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ், பில்லிங், இந்த மாதிரியான பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன வேணாலும் இந்த டீம் டெஸ்கில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ராக்வயர் வெப்சைட்லேயும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் டசன்ஸ் கணக்காக நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி ஸ்லைட் மாடிஃபிகேஷன்லேயே
நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த ட்ராக் வாயால் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணலாம். இங்கே ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உனக்கு எந்தெந்த காலம்லாம் வேணுமோ அதை மட்டும் நீ செலக்ட் பண்ணி உனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. You can share your database with designated users. You assign different levels of permission from add, enter new record only, to view, to edit, change existing data, to delete. Suhu Creator. Suhu offers two different database products, Suhu Create and Suhu DB. Suhu Creator and Suhu DB and reports. Suhu Creator is best suited for casual users. Suhu Creator lets you create new database. You can start from scratch or use predefined template. You can then display your data in a number of different views, including summary, table, spreadsheets, and embed them in your websites or blog. ட்ராக் வியூவில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னா, இங்கே நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதில் ஷேரில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பர்மிஷன்ஸ் நீ யூஸருக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஆடுன்னு மட்டும் கொடுத்தேன்னா புதுசாக ரெக்கார்டு என்டர் பண்ண மட்டும்தான் முடியும். டு வியூ, டு எடிட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா ஏற்கனவே டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டு டெலிட்னு கொடுக்கும்போது அந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். Suhu Creator. Suhu Creatorல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று Suhu Creator, இன்னொரு ஒன்று Suhu DB and Reports. இதில் ஃபஸ்ட்டு Suhu Creatorரை பற்றி பார்ப்போம். Suhu Creator அந்த டேட்டாபேஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கேஷுவல் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட். இதில் நம்மளே என்ன பண்ணிக்கலாம், சொந்தமாக ஒரு டேட்டாபேஸ்லாம் நல்லா க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டாபேஸில் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே மாடல்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணியும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்டோர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷனை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். டேபிள் ஃபார்மேட்டில் வேணுமா, சம்மரியில் வேணுமா, அல்லது எக்ஸல் மாதிரி டிஸ்பிளே ஆகணுமா, இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் வேணும்னாலும் இதை வியூ பண்ணி பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நம்ம க்ரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸை பிளாக்ஸ் அல்லது வெப்சைட்ஸில் எம்பர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Suhu DB and Report. Suhu DB include chart, pivot table, report type, support web-based application program interface and SQL for data queries. You can share your data and reports for collaborations and analysis. Suhu DB and Report. இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னா, நீ க்ரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸில் சார்ட்டாக டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், பைவோட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் டைப்பில் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். இது இப்படிலாம் சார்ட்டு, பைவோட் டேபிள், ரிப்போர்ட் டைப்பில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் சப்போர்ட் பண்ணுது. இது மூலமாக கொரிஸ் மூலமாகவும் நம்ம டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த Suhu DB and ரிப்போர்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸை ஷேர் பண்ணவும் முடியும். அதே நேரத்தில் ரிப்போர்ட்டாகவும் ஜெனரேட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட்டை குரூப் கொலாபரேட் பண்ண முடியும். கொலாபரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அனாலிசிஸ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த Suhu DB and ரிப்போர்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு.